ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இலைகள் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சீரகம், 1 ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகாய் இல்லை 2 மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இலைகளை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுருங்க. முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இட்லி தோசை மாவில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசை கூட ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடும்போது ரொம்பவே போர் அடிக்கும் இல்லையா? அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை வச்சு தோசை தான் வந்து போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல அந்த முருங்கைக்கீரை கலரில் அந்த தோசையே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை கலரில் இந்த மாதிரி வந்து தோசை ஊற்றி நல்லா நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எப்படி தான் மாவு வந்து அரைச்சி வச்சோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து புளிச்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி வந்து புளிப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாவு அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி வந்து நீங்கள் போட்டு வைக்கல அப்படின்னா மறக்காமல் வந்து ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ வந்து ஊற்றி ஊற்றி நீங்கள் வந்து அரைக்கும்போது மாவு வந்து சூடாகாமல் வந்து நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு அரைச்சி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வந்து வெளியில் கொட்டாது மாவு. ஏன் அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம மாவு எப்படி பார்த்து பக்குவமாக அரைச்சி வச்சாலுமே சீக்கிரத்தில் வந்து புளிச்சு வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைச்சி பாருங்கள். மாவு வந்து உங்களுக்கு புளிக்கவே புளிக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மல்லி எல்லாம் அந்த மாதிரி வந்து வாங்கி கட்டி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா மொட்டாவே 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து விரியாமல் எப்படி வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை சேனல் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு சின்ன டிப் மட்டும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து வாழை இலை வந்து எடுத்துக்கோங்க. மல்லி மொட்டு எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி வாழை இலை வாங்கி அதில் வந்து சுற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் பூ வந்து வாடியே போகாது. நீங்கள் வந்து நல்லா விரிஞ்ச பூவாகவே வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதே நீங்கள் மொட்டா வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே மொட்டாவே உங்களுக்கு இருக்கும். நான் வந்து தேவையான அளவுக்கு வாழை இலை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்த வாழை இலையை இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றினதுக்கப்புறம் அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பூ ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டீல் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்வரில் நம்ம வந்து பூ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல சில்னஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாத்திரத்தில். இப்போ நம்ம வந்து சுற்றி எடுத்தோம் இல்லையா அந்த வாழை இலை சுருள், அதை வந்து அந்த சில்வர் பாத்திரத்துக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மல்லியை வந்து உள்ளே சேர்த்துருங்க. பூ எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூ வந்து அமுக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே மேல் பக்கமாக அப்படியே வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற வாழை இலையை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து 1 மாதம் ஆனாலுமே வந்து பூ கலர் மாறாமல் உங்களுக்கு விரியாமல் நல்லா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படிலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மொட்டாவே வந்து வச்சுட்டு போகும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய டிப்ஸ் வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டான ஒரு காணங்கத்தை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரைக்கும் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக மாவு போல் அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அந்த பூண்டு, சீரகம், வெங்காயம்லாம் கொரகொரப்பாக இருக்கணும். கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்து அதையும் வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். கடுகு வந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரைக்கும் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரும்போது நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 10 இருந்து 15 சின்ன வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து சேர்த்து ஒரு பாதி வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். கலந்து விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆயில் உங்களுக்கு சூப்பராக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே எண்ணெயில் குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வதக்கும் போது நம்ம வந்து வைக்கிற குழம்பு வந்து சூப்பரான கலர் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வந்து இது எல்லாத்தையுமே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். புளியை வந்து சேர்த்து நல்லா இதில் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக கலர் வந்து குழம்புக்கு வந்து மாறி வரும். இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து தேங்காய் பேஸ்ட் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். வேணும்னா நீங்கள் வந்து பாலை மட்டும் கூட இந்த டைமில் வடிகட்டி வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன். குழம்பு வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னாலும் ஊற்றி வந்து வைக்கலாம். இப்போ நல்லா உப்பு, காரம் எல்லாத்தையும் வந்து புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்தலாம். காணாங்கத்தை மீன் குழம்பு நம்ம எப்படி வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். குழம்புல வந்து மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு கொதிக்க விடாமல் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் கொதிக்க வச்சுருந்தேன். மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பும் வந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வந்து மளிகை சாமானாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதி வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் பாதி அப்படியே க்ளோஸ் பண்ணி மடித்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவோம் இல்லையா. அந்த மாதிரி வைக்கும்போது அதோட ஃப்ரெஷ்னஸும் வந்து போயிடும். அதே மாதிரி காற்று போயிட்டு நமுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாக்கெட்டை நான் வந்து ஓப்பன் பண்ண பக்கம் வரைக்கும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்த கத்தியை இந்த மாதிரி அந்த கவரில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுங்க. ரொம்ப கத்தியை வந்து நல்லா தகன்னு எரியிற மாதிரி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த இடமே வந்து பொசுங்கி போயிடும். லைட்டாக மைல்டாக வந்து சூடானதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி வந்து அமுக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கும். பேக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்கிட்டு வந்த மாதிரி மாறிடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.